நம்ம எல்லாரையும் இங்க இருந்து எப்படியாவது காப்பாத்திருமான்னு நான் கும்பிடுற மாசாணி அம்மனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா நம்மள கைவிட மாட்டா. ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயமா நம்மள காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கீதா. கடவுள் இருக்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிடுச்சுக்கா. தப்பு மேல தப்பு செய்யற கெட்டவங்களும் கேடு கெட்டவங்களும் நல்லாதான் இருக்காங்க. ஆனா நம்ம எந்த தப்புமே செய்யாம வாழ்க்கையை தேடி போராடிட்டு இருக்கிற எங்களை மாதிரி அப்பாவிகளை அந்த கடவுள் கூட கண்டுக்கலக்கா. என்ன நடக்கணும்னு இருக்கும் அதுதான்க்கா நமக்கு நடக்கும். இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கை நாசமா போகணும்னு தலையில எழுதிருந்தா அது யாரால காப்பாத்த முடியும்? மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பயுமே விட்டுறக்கூடாது. சந்தோஷமா இருக்கிறப்ப கடவுளை சந்தோஷமா கும்பிடுறதும், கஷ்டம் வரும்போது நீ எல்லாம் கடவுள் இல்ல கல்லுன்னு சொல்றதும் அந்தந்த சூழ்நிலைய பொறுத்துதான் அமையுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். நான் சொல்றேன், தைரியமா இரு. நம்ம எல்லாரும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். இங்க இருந்து நாங்க எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு எங்களுக்கு ஆசை. இங்க வந்து மாட்டிக்கிட்டு இப்ப வரைக்கும் நாங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா எங்களால எதுவுமே பண்ண முடியல. திடீர்னு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இங்க இருந்து போனா மட்டும்தாங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் நமக்கு இதுதாங்க அது. அந்த ரவுடிங்க நாங்க எப்பவுமே சுய நினைவுக்கு வந்துடக்கூடாதுன்னு இந்த ரூம்க்கு அப்பப்போ வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாங்கக்கா. அந்த ஸ்ப்ரே அடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல மூச்சு முட்டி அப்படியே எல்லாருமே மயக்கத்துக்கு போயிடுறோம். எனக்கு உண்மையிலே இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குக்கா. ஆமாக்கா, அவ சொல்ற மாதிரி எனக்கும் கூட ரொம்ப பயமா இருக்கு. இங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் செத்து பொழைக்க வேண்டியதா இருக்குக்கா. சரி, இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நம்ம யாரும் பேச வேண்டாம். இதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். இப்போ அந்த ரவுடிங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? அக்கா, நான் தப்பிச்சு போறப்போ பாத்தேங்கா. வெளிய அவனுங்க நிம்மதியா உட்காந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பானுங்க. என்ன சொன்ன? என்ன மறுபடியும் திரும்ப சொல்லு. அதான்க்கா, நம்ம எல்லாரையும் இங்க அடைச்சு போட்டுட்டு அவங்க வெளியே போய் நிம்மதியா கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இத்தனை நாள் நாங்க அனுபவிச்ச சித்திரவதை போதாதுன்னு இப்ப இங்க எல்லாரையும் நாடு விட்டு நாடு கடத்தி அடிமையா வைக்க போறாங்கக்கா. கண்டிப்பா இவனுங்க அடங்க மாட்டானுங்கக்கா. நமக்கு இன்னும் நிறைய கொடுமைகளை கொடுக்க போறாங்கக்கா. இவனுங்க எல்லாம் உண்மையிலே ஒரு அம்மா வயிற்றுலதான் பிறந்திருப்பானுங்களான்னு தெரியலக்கா. ஒரு பொண்ணோட கஷ்டத்தை பத்தி இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு பொருள் பாக்குற மாதிரி பாக்குறாங்க.